வெல்கம் டு ஐரியாக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்கறோம்? மேன் அண்ட் ஃபேமிலி சேனல் தான் பார்க்க போறோம். ரீசெண்டா போட்ட வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஓகே. எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது அடங்காம அலப்பறை ஆட்டம் போட்டு இயல்பா இல்லாம இல்லாத வேலையெல்லாம் செஞ்ச ஆர்வக்கோளாறான அனிமல்களோட அடாவடியான சம்பவம். பலரின பன்றி, காண்டான குரங்கு, வாயிலே விட்ட நாய், கிளியிலுப்பான கரடின்னு உயிரினங்கள்லயே ஒரு மாதிரியான இனங்களை உள்ள பிடிச்சிருக்கோம். பார்க்க முடியாத சூப்பரான மிருகங்களோட சேட்டையை வீடியோக்குள்ள போனா பாத்துடலாங்கிறதுனால ஏன்றாவோ போடியா சரிடா. அதுக்கு என்ன நிம்மதியான வாழ்க்கை, அமைதியான உறக்கம், கொடுத்து வச்ச கருணையுள்ள இருக்கணும்ல. 3 ரூபா தவிர்த்து பிஸ்கெட் நீயே சாப்பிடு. பத்தியா குடும்பத்துக்குள்ள குழப்பம், நம்ம குடும்பத்திலேயே நம்ம தம்பி ஒரே கலரா இருக்குங்க. அதாவதுங்க ஆமா அதோட குட்டின்னு நினைச்சிட்டீங்க. அங்க விருந்து போயிட்டு இருக்குது. உள்ள வீசு நல்லா இருக்கு. நாட்டு பழமா வாங்கி அடுத்த வாட்டி என்ன ஒரு துண்டு யானையாண்ட ஜாக்கிரதையா தான் இருக்கணும். அருமை எடுத்தாச்சு. அது மாடலிங் பண்ற மாடு. பூனை எல்லாமே கொஞ்சம் டிஃபரெண்ட் தானே. அடிக்கு பராண்டி விட்டுறேன் பெரிய சைசலி. கரடி தானே ஓடிச்சு சார். அடுத்த வாட்டி பூனைகள் சாப்பிட்டானே போடுவீங்க. அக்வாரியம்லயே அது எகத்தாளமான மீன். வேலை அதிகம். சும்மா வியாபாரத்துக்கு எடுக்காத. தெற்கவால் மீனுக்கு மெயின்டெனன்ஸ் அதிகம். அங்க ஊட்டாம ஆட்டிட்டு இருந்தாரு. சார் 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 வேணாம் சார், எனக்கு உடம்புல நிறைய பிரச்சனை இருக்கு புரிஞ்சுங்க சார். மனசு உடஞ்சிருச்சு. இந்தா வாங்க மாட்டேன். இந்தா அண்ணன் கடல் சிங்கத்தோட சேர்ந்து கலாய்ச்சாரு. அமைதி. சரி சரி அமைதியா இருக்கணும். கத்தாத. அவன் காதுல போயிட்டு சொல்லு. சரி சரி சரி. கத்த போதா உங்க உப்புல டூத் பேஸ்ட் இருக்கா? என்னது? சிரிச்சது போது சதறே. அது சரிதான். அது வசனம் பேசுற நேரம். என் தம்பி மட்டுங்க அவனுக்காக நான் உயிரையே விடுவேன். சரி ஏனே விட்ட ஏன்டா விட்ட கேட்டு பார்த்தது தப்பு இல்ல தானே. வாங்க தம்பி உங்களுக்கு தடுப்பூசி போடுங்க. டாக்டர் ஒரு நிமிஷம். ஊசியிலே தான் போடுறோம். இந்த மாதிரி எதுவும் கொடுத்து இல்லப்பா தடுப்பூசியே ஊசியில இல்ல. புரியுது புரியுது. பட் இந்த தடுப்பு மாத்திரை, தடுப்பு டானிக்கு, தடுப்பு வரிக்கை அந்த மாதிரி தடுப்பு மாத்திரை இல்ல. சிரிக்காதீங்க. கடிச்சேன்னா அப்புறம் உங்களுக்கு சாரி ப்ரோ. அது முன்னெச்சரிக்கையான பயமுள்ள 200 கிலோமீட்டர் ஒரு கழுதைப்படி கடந்து பண்ணி இப்பவே நான் தப்பிச்சு உஷாரா போயிட்டேன்னா எந்த பிரச்சனையும் வராது. ரொம்ப முக்கியம் இல்ல. என்ன ப்ரோ கண்ணால பாத்துக்கிடுங்க. அந்த காக்காய் தண்ணியை எட்டியது கல்ல எடுத்து போடுதுவா. அதெல்லாம் கதையில தான் படிச்சிருக்கேன். அது குடிக்கிற தூரத்துக்கு வாட்டரை முட்டியது. போடுங்கம்மா போடுங்கம்மா. இது போடுங்க. அது வெட்டினரி டாக்டர். நாக்கு நீண்டு இருக்கிறத பார்த்தா தூக்கு போட முயற்சி செஞ்சீங்க. கிட்னி நொரடப்பா எல்லாத்தையும் சர்வீஸ் பண்ணணும். ரிலாக்ஸா இருங்க. இதை பண்ணணும். இப்ப நீங்க வளர்க்குற குரங்கு கிட்ட போய் பழம் வாங்கிட்டு வாங்க. அது இடம் மாதிரி வந்துருச்சு. பள்ளிக்கூடம் சொன்னீங்க. அக்கா இன்ட்ரோ கொடுத்தாங்க. தெரியாம அங்க புரியாம பாத்துட்டு இருந்தது. நீ யாருப்பா என்ன விட இருக்க? புது விதமா இருக்கு. விதிக்கு கட்டுப்படாம இயங்குது. அப்புறம் மரியாதை கட்டுப்போம். அவர் ஆடியன்ஸ் தெரியாம ஜோக் சொல்லிட்டாரு. குரங்கியா மரத்தை பிடிச்சேரு தெரியுமா? ஏன்னா பிடிக்கலன்னா விழுந்துரும். பிடிக்கலன்னா என்ன ஜோக்? என்னடா ஸ்பெண்டிங் அட்டாக். அதுகாலை எலும்பு பல்லை அழம்பு
அவருதான் ஹீரோ. அதான் கூடவே வரேன்னு. ஒன்றினை உங்க நைனாவா எது ஹீரோ காண்டாவுக்கும் காண்டாவோட என்ன வேணாம். குடியும் கொடுத்தாம போறீங்க, கவனம். A few moments later. முடியாது. My life, my rules. அது ராப் கார்டு இல்ல, ராப் பாடு. ஆசை வளர்ந்துச்சு என் மீசை. அட பாவி. புறாண்டா பாவம். கொஞ்ச நேரம் ஆகும். தக்காளி கொடுக்கலன்னா பேரில போகும். அவருதான் ஆரம்பிச்சாரு. முதல் திருட்டு. மேடம் நான் இந்த ஹோட்டல்ல தான் வேலை செய்யறேன். உப்பு இருக்கான்னு மேடம் மேல விழுந்துட்டு தெரியல. முதல் திருட்டுங்க அப்படிதாங்க இருக்கும். அது ரொம்ப சின்சியரான கான்வர்சேஷன். பேசுதுங்க. நம்பவே முடியல, நான் பார்த்தேன். என்னதான் பேசுதோ. என்ன பார்த்தேன் வந்துருச்சு. ஆனா நான் பார்த்தேன். ரெண்டு கண்ணால நான் பார்த்தேன். அங்க ஒண்டி நாய்கிட்ட உரண்டு எழுத்துதுங்க. மொட்டனே மூளை கலங்கிரும், தட்டுனே தலை திரும்பிடும், இடிச்சேன்னா இல்லாமே போயிடும். என்ன மாதிரி ஃபிட்டான பாடியா இருக்கணும்னா தொண்டையில சிக்கிற அளவுக்கு அப்ப கூடாது. எதுக்கு ப்ரோ சுத்துறீங்க? சவுக்குல உட்கார வேண்டியதான். அதை பத்திலாம் தெரியாது. இது நான் காட்டுறேன் ஓட்டம். அப்படி ஒரு ரொட்டேஷனை போட்டு இப்படி ஸ்ட்ரைட்டா வச்சு சும்மா அது உசாரான யானை. என்ன பண்ணுது? கால்ல ஒட்டி இருக்கா? பாதை அடைக்கிறானுங்க. அதுல கை வச்சா கால் வச்சா காவலுக்கு தான். மேடம் காவல் தான் கத்துக்கிட்டு இருக்கேன். திருட வராதீங்க. நம்ப மாட்டேங்கிறேன். எப்படி உட்காந்துக்கிட்டாங்க? அனுமதி இல்ல. செக்யூரிட்டி அப்படியா? ஐயா உறங்காத கவனிக்கல. அதாவது வானத்துல நைட்டு போகுது, தேடி வராது, போனது ஊடு வராது. இவனுக்கு ஒரு கேடு வராது. அது போற வழியில வாங்க வந்திருக்கு. எடு நல்லா எடு. என்ன ஏறிச்சு அப்படியே பழகிருக்கோம். நல்லா அள்ளி கொடுக்கறதுக்கு கை எடுக்குமா? எடு. அதே வரட்டா ப்ரோ. அப்படி நமக்கு அது மைனியூட் மேட்ச். ப்ரோ பெருச்சாலிக்கு பிறந்தவனே நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் வெளிய வச்சிருக்கீங்க. அதுலயே அந்த குண்டலுக்கு குங்குடா தெரியுமா ப்ரோ? அப்படியா? எப்படி பாத்துட்டு இருக்கு? ஆசை போராட்டம். Inches later. சரி பறக்கணும் நீங்க. தள்ளி விட்டுட்டோம். எடுத்து போ, அங்க கொண்டு வந்திருக்கோம். ஐயோ பாவம். ஒண்ணுதான் இருக்கு. நீங்க பயப்படுற அளவுக்கு எதுவுமே இல்ல. மொத்தத்துல காடு ஆபத்தானதே இல்ல. பங்காளி ஆளே ஒரு மார்க்கமா இருக்க, ஜாக்கிரதை. தெரியாம நாய் துரத்த போது முயலும் முன்னெச்சரிக்கையா இருக்கணும். நாய் துரத்த போது. சரிம்மா. ஏமா அந்த முயலு எங்க போச்சு? அதுக்கு சாப்பாடு போடுறதுக்கான நேரம் வந்துருச்சாமே. இந்த வீடியோவோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ண தட்டி விடுங்க. வீடியோ என்ன பிடிச்சிருக்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல போட்டு விடுங்க. ஓ ஜெயில்ல போட்டது வரலையா? ஏய் தம்பி புது பையா, நீ இன்னல இருந்து என்னோட அடிமை. நான் 14 பேரோட கதையை முடிச்சிட்டு உள்ள வந்திருக்கேன். ஏன் ப்ரோ கதை எழுதுறவரா நீங்க? ப்ரோ செத்தாரு. போய்டாரோ? வீடியோ விடாம பார்த்ததுக்கு விழுந்து வணங்கி நன்றி. Thanks for watching. See you again.
விளையாடலாம். அடச்சி அங்கிட்டு போ. வாங்க அங்கிள். ஐயோ எதிர்பார்க்கல. ஐயோ எப்படி இருக்கு எல்லா இதுவும் மிருகமும் இப்படிதான் ஒண்ணு இப்படி பண்ணிட்டு இருக்கு. எல்லாம் பைத்தியமா தான் இருக்கு. ஐயோ சூப்பரா இருந்தது. அதுல வந்து ஒரு அது என்ன பண்ணி ஒண்ணு இப்படி ஓடிச்சு பார்த்தா புலி அதுக்கு தெரியல, அது எல்லாம் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கு. அது வேற எதைய பார்த்து ஓடி மாட்டுச்சுன்னா அவ்வளவுதான். ஆமா ஆமா அதான் நிறைய இந்த மாதிரி இதெல்லாம் நடக்குது இப்போ தெருவுலே. இப்போ நாய் மாடு எல்லாம் அப்படிதான் அலையுதுங்க. ஆமா ஆமா இங்க உள்ளதுங்க இது, அதெல்லாம் காட்டுல இருக்கிறது, அதனால அப்படி இருக்கு. நானே கிளி கிட்ட கொத்து வாங்கியிருக்கேன், அப்புறம் சேவல்கிட்ட கொத்து வாங்கியிருக்கேன். சேவல்லாம் ஓடி வந்து துரத்தி கொத்துச்சு என்னையெல்லாம், அந்த அளவுக்கு மாட்டி இருக்காதுங்க கிட்ட. ஆமா அதெல்லாம் அப்படிதான் பண்ணுங்க. நல்லா இருந்துச்சு. ஓகே, இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்